வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது புதிய யுகத்தில் சட்டம் ஒரு வகுப்பறை. பிரசன்டட் பை ஸ்ரீ கலைமகள் வித்யாமந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி. இன்றோட எபிசோட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுநல வழக்கு மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக பூர்ணிமா மேம். மேம் ஹாஸ் மோர் தென் 24 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிவில், கிரிமினல் மற்றும் ரிட். வணக்கம் மேம். வணக்கம். அடுத்தபடியாக நம்ம கூட விக்னேஷ் சார் இருக்காங்க. சார் இஸ் வெல் ஸ்பெஷலைஸ்ட் இன் சிவில், கிரிமினல், ஃபேமிலி கேசஸ், ரிட், ஆர்டிஐ. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம்னா என்ன? வாட் இஸ் ஆர்டிஐ சார்? அதாவது மேம், ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தகவல் அறியும் உரிமை சட்டம் மக்களுக்கு தகவலை கேட்டு பெற முடியும் இந்த சட்டத்தின் மூலமா. அதான் இதோட பேசிக் கான்செப்ட். இந்த சட்டம் எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஈவன் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அவங்களுக்கான பேசிக்கான தகவல்கள் இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒரு சொல்யூஷனை தேட முடியும். அந்த மாதிரி தகவல்களை அவங்களால வாங்க முடியல. அதனால் இது ரிஃபர்மேஷன் ஆகி தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்தது. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமா உங்களுக்கு பப்ளிக் டேட்டாஸ், ப்ரைவேட் டேட்டாஸ் கேட்க முடியாது. ஒரு தனிப்பட்ட தேர்ட் பார்ட்டி டீட்டெயிலோ இல்லை நாட்டோட தேசிய பாதுகாப்பு ரிலவெண்ட்டான திங்ஸோ அதை பற்றிலாம் கேட்க முடியாது. பொதுவான தகவல்கள், இப்போ பார்த்தீங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸில் இருக்க உங்களோட ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸ், அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் உங்களால் ஒரு மனு போட்டு உங்களுக்கு தேவையான பொது தகவல்களை வாங்கிக்க முடியும். இதுதான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தோட சாராம்சம். ஓகே மேம். மேம், எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, பொதுநல வழக்குனா என்ன மேம்? ஏன்னா இப்போ நிறைய பேர் பொதுநல வழக்கு அப்படின்ட்டு போடுறாங்க. ஆனால் பொதுநல வழக்குனா என்ன அப்படின்ட்டு பெரும்பாலானுக்கு தெரியல. ஸோ பொதுநல வழக்குனா என்ன? பொதுநல வழக்குனா இங்கிலீஷில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவோம். பொதுவாக ஒருத்தர் கேஸ் போடுறாங்கன்னா தனக்கு வேண்டியதுக்காக போடுவாங்க. தனக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை, ஒரு வழி, ஒரு பாத்வே டிஸ்பியூட், இல்லை ஒரு சொத்து தகராறு, அந்த மாதிரி போடுவாங்க. பொதுநல வழக்குனா ஒரு சொசைட்டிக்கு, ஒரு ஓவரால் ஒரு ஏரியாவில் ஒரு பிரச்சனை இருக்குது, நிறைய பேர் அதுக்காக ரிலீஃப் கிடைக்கும், பாதிப்பு அடைகிறாங்க அப்படின்னும் போது அந்த இதுக்காக போடுறது பொதுநல வழக்கு. அது பொது நலம் அதில் இருக்கணும், பொதுநலம் இருக்கணும், சுயநலத்துக்கு போடக்கூடாது. ஓகே, அதுதான் பொதுநல வழக்குன்றது. மேம், பொதுநல வழக்கு நம்ம ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மாதிரியான எவிடன்ஸ் நம்ம வச்சுருக்கணும் மேம்? இப்போ பொதுநல வழக்குனா இப்போ ஒரு வாட்டர் பாடி இருக்குது, ஏரி, குளம், அந்த மாதிரி இருக்குது. அது ஏர் ரெஜிஸ்டரில் இந்த சர்வே நம்பர் ஏரின்னு இருக்கும். அந்த ஒரு இடத்துல யாராவது என்க்ரோச் பண்ணி ஒரு வீடோ ஏதோ ஒன்று கட்டிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம அது பொதுநல வழக்காக போடலாம். அப்போ அந்த நேச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அந்த சர்வே நம்பர் ஏர் ரெஜிஸ்டர் ஏரின்னு இருக்கும். ஸோ அந்த ஏர் ரெஜிஸ்டர் ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம கேஸ் போடலாம். அந்த நேச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என்னன்றதுக்கு நம்ம ஒரு எவிடன்ஸ் வச்சுக்கணும், ரெடி பண்ணி அதை பேஸ் பண்ணி போடுறது தான் பொதுநல வழக்கோட சாராம்சம். ஓகே மேம். சார், இப்போ ஒரு பொதுநல வழக்கு நம்ம ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை நாள் அது முடியணும் அப்படின்னு ஏதாச்சும் டைம் லிமிட் இருக்கா சார்? அதாவது மேடம், இந்த பொதுநல வழக்கு மேம் சொன்ன மாதிரி பொது நலத்தை சார்ந்து இருக்கணும். அதுக்கு டைம் டியூரேஷன் சொல்லிட்டு எதுவுமே நம்ம சட்டத்தில் வகுக்கலை. இந்த பொதுநல வழக்கு எது கான்செப்டில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் இது அமெரிக்காவில் தான் ஒரிஜினேட் ஆச்சு. மக்களுக்கு இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் கோர்ட்டை நாடி அதுக்கான தீர்வு பெற்றுக்கிறேன். இதே ஒரு விளிம்பு நிலையில் இருக்க மக்கள் கோர்ட்டை நாட முடியல. நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்லும் கேட்டிருந்தாங்க, ஒன்லி எக்ஸ்பென்சிவ் அட்வொகேட்ஸ் கிட்ட தான் போனால் தான் நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். அப்படி கிடையாது. அதனால் நம்ம ஆர்டிக்கல் 13 ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குது. அதேமாதிரி டிபிஎஸ்பிலையுமே ஸ்டேட் ஷுட் என்ஷூர் ஃப்ரீ லீகல் எய்ட் டு இட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் பீப்புள். அதை நம்ம டிபிஎஸ்பிலையுமே சொல்லியிருக்காங்க. அந்த கான்செப்டில் தான் ஜஸ்டிஸ் பிஎன் பகவதியும் ஜஸ்டிஸ் கிருஷ்ண ஐயரும் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் லிமிட் வகுக்கலை. இது பொது நலம் சார்ந்து இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி கன்சன்ட் எவிடன்ஸ், மேம் சொன்ன மாதிரி எவிடன்ஸை வச்சுட்டு நம்ம கோர்ட்டை நாடுறோம். இது எதுக்குள்ளே போகும் கேட்டிங்கன்னா, ஆர்டிகல் 32 அண்ட் ஆர்டிகல் 226 தான் பொதுநல வழக்கம் போடுவோம். ரிச் ஜுடிஷிக்ஷன் சொல்லுவோம். சுப்ரீம் கோர்ட்டில் 32வும் நம்மளோட ஹை கோர்ட்ஸில் 226 பேஸ் பண்ணி போடுவோம். ஒரு பர்டிகுலர் லிமிடேஷன்ஸ் கிடையாது. பட் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போகிறதுனால ஸ்பீடட் ரெமிடி கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு சிவில் கோர்ட்ஸில் போகிறதோ ஒரு கிரிமினல் கோர்ட்ஸ் போகிறத விட ஹை கோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ உங்களுக்கு ரீச் அவுட் ஆகும்போது ஈஸியாக வெரி ஃபாஸ்ட்டாக உங்களுக்கான ரெமிடி கிடைக்கும் ஃபார் த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட், ஃபார் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஓகே சார். மேம், இப்போ ஒரு வாட்ஸ்அப் கொஸ்டின் மேம். இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அதாவது பப்ளிக் பார்க். இந்த பார்க்கை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அத்தாரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து அதை இப்போ ஒரு பார்க்கிங் லாட்டாக மாற்றுறாங்க. இந்த சமயத்தில் பொதுநல வழக்கு ஃபைல் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. கட்டாயம் போடலாம். இப்போ பார்க்குன்றது ஒரு லே அவுட் ஃபார்ம் பண்ணி பப்ளிக் பர்பஸ்க்குன்னு ஒரு பார்க்கு, கம்யூனிட்டி ஹால்னு அந்த லே அவுட்லேயே அலாட் பண்ணுவாங்க. அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பார்க்குன்னும் போது அது பார்க்காக தான் மெயின்டைன் பண்ணணும்.
இன்கேஸ் அதில் வந்து மாற்றினாங்க அப்படின்னும் போது அந்த ஏரியாவில் இருக்க யாராவது ஒருத்தரோ இல்லை ஒரு அசோசியேஷனோ அவங்க வந்து ஹைகோர்ட்டாவையோ சுப்ரீம் கோர்ட்டையோ அப்ரோச் பண்ணி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடலாம், கட்டாயம் போடலாம். நேச்சர் ஆஃப் அந்த பார்க்க மாற்ற முடியாது. ஓகே மேம். சார், இப்போ பொதுநல வழக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எந்த மாதிரியான சூழ்நிலையில் பொதுநல வழக்கு கோர்ட்டால் ரிஜெக்ட் செய்யப்படும் சார்? அதாவது வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுநல வழக்கு, அது பேர்லேயே வந்து பொதுநலம் அப்படின்னு இருக்குது. பொதுநலத்தை தவிர்த்து ஒரு தனிப்பட்ட நபர் தன்னோட சுயநலத்துக்காகவும் ஒரு ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க, இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் PIL, இது வந்து ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கிடையாது. அதனால் ஒரு பொதுநலகம் சார்ந்து இல்லை கோர்ட் அதை கன்சிடர் பண்ணுது, இது ஒரு பொது விஷயமா சார்ந்த மாதிரிலே இருக்கு, இதில் தனிப்பட்ட ஆதாயம் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி டிலே அண்ட் லேச்சஸ், டிலே ரொம்ப டாமன் பீப்புளுக்கு எப்பயுமே சட்டம் பயன்படாது. அதனால் டிலே இருக்குது அப்படின்னும் போது அதுலேயுமே அது ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ப்ரொசீஜரல் எரர்ஸ், இப்போ இந்த பெட்டிஷன் இப்படி தான் டிராஃப்ட் பண்ணணும், இப்படி தான் ஃபைல் பண்ணணும், இந்த ப்ரொசீஜரில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த திட்டங்கள் இருக்குது சுப்ரீம் கோர்ட்லையும் ஹைகோர்ட்லையும். இது வந்து 133 CRPCலையும் போடுவாங்க. ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னும் போது அந்த ப்ரொசீஜரல் லேப்ஸ்னாலையுமே இந்த மாதிரி பெட்டிஷன்ஸ் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இதில் லோக்கஸ் ஸ்டாண்டின்னு சொல்லுவாங்க, பிரின்சிபல் ஆஃப் லோக்கஸ் ஸ்டாண்டி. அந்த லோக்கஸ் ஸ்டாண்டி வந்து இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனுக்கு பொருந்தாது. லோக்கஸ் ஸ்டாண்டினா அஃபெக்ட் ஆன பர்சன் மட்டும் தான் போட முடியும். ஆனால் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து இப்போ ஒரு எக்ஸ்ன்ற பர்சன், ஒரு இப்போது SC/ST பீப்புள்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கான நீதி கிடைக்கல அப்படின்னா அந்த ஒரு நம்ம ஜஸ்டிஸ் PN பகவதியும் ஜஸ்டிஸ் கிருஷ்ணா ஐயரும் 10 சப்ஜெக்ட்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், உமன் சம்மந்தமான இஷ்யூஸு, சைல்ட்ஸ் இஷ்யூஸ், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் ஏற்றுக்கப்படுமே தவிர அந்த 10 சப்ஜெக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறத தவிர்த்து வேறு எதனா சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் போடுறாங்கனாலும் அதை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து இந்த பெட்டிஷன்ஸ்லாம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். மேம், இப்போது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்கள வந்துட்டு வெளில பப்ளிஷாக காமிக்கணும், இல்லை வெளில ஒரு நல்ல பேர் வேணும் அப்படின்றதுக்காகலாம் பொதுநல வழக்கு வந்துட்டு ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு கோர்ட் என்ன மேம் பண்ணும்? இப்போ கோர்ட் அந்த மாதிரி கேசஸை டீல் பண்ணும்போது அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஒரு பப்ளிசிட்டிக்கு போடுறாருன்னா காஸ்ட்டோட டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. ஓகே மேம். நம்ம கூட ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு மீண்டும் தொடரலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பெயர்? தேனி மாவட்டம், கண்ணன். சொல்லுங்கள் சார், உங்களுக்கான சந்தேகம். இது இப்போ ஓட்டு போடும்போது வாக்காளர் ஒரு இடத்துல தான் ஓட்டு போட முடியுது, ஆனால் ஒரு வேட்பாளர் 2 இடத்துல நிற்கிறாங்க. இது பொதுநல வழக்கெல்லாம் போட முடியுமா? ஓகே சார், சொல்லுங்கள் மேம். சார், இது வந்து கான்ஸ்டியூஷன்லேயே வந்து இது கொடுத்துருக்குறாங்க, நமக்கு ஓட்டிங் ரைட்டுன்றது ஒரு இடத்துல தான் போட முடியும். அதே மாதிரி அந்த கேண்டிடேட் வந்து 2 இடத்துல நிற்கலான்றது நம்ம சட்டத்திலே வழிவகை இருக்குது. அதனால் இதை வந்து பொதுநல வழக்குன்னு போடுறதுக்கு வாய்ப்பு கம்மி தாங்க சார், போடுறதுக்கு கஷ்டம். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி செட்டில்டு, இது வந்து முன்னாடியே இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க கான்ஸ்டியூஷனில், நமக்கு என்ன ரைட்டு, ஓட்டிங் ரைட் என்னன்றது, கேண்டிடேட்டுக்கு என்ன, அவங்க எத்தனை இடத்துல நிற்கலாம் எல்லாமே இருக்குது. இது பப்ளிக் மணி வேஸ்ட்டு தான். 2 இடத்துல நிற்கிறாங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் ரிசைன் பண்ணுறது அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி தான். இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி செட்டில்ன்றதுனால இது போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே மேம், ரொம்பவே நன்றி சார். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேருந்தில் வந்துட்டு பெண்களுக்குன்னு தனி சீட் இருக்கு, ஆண்களுக்கு தனி சீட் வேணும் அப்படின்ட்டு பொதுநல வழக்கு போட முடியுமா அப்படின்ட்டு நம்ம நேர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. சொல்லுங்கள் சார். அதான் மேம், ஆக்சுவலாக வந்து ஆண்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக தனியாக சட்டம் ஏற்ற முடியாது மேம். ஏன்னா நம்ம நாட்டில் வந்து நம்மளுக்கே தெரியும், ஆர்டிகல் 14 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறோம். இந்த பெண்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக எப்படி சட்டம் கொண்டு வராங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் வந்து பிரின்சிபல் ஆஃப் ரீசனபிள் கிளாஸிஃபிகேஷன்ஸ். அவங்க வந்து எப்பயுமே ஒரு ஆண்களுக்கு இணையாக வந்து எப்பயுமே பெண்கள் நம்ம இது நடத்தப்படுறதில்லை. அதாவது ஒரு அடுப்படியில் ஊதிட்டு இருந்தவங்க இப்போ தான் கையில் புக்கு கொடுத்து படிக்க வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு சில ப்ரொவிஷன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம கொடுக்கும்போது, எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்கான ரைட்ஸை வந்து ஒரு லா மூலயமா கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அது ரீச் அவுட் ஆகும். அதனால தான் எக்ஸ்க்ளூசிவாக பெண்களுக்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் ஸ்பெஷலாக லாஸ் எனாக்ட் பண்ண முடியும் ரீசனபிள் கிளாஸிஃபிகேஷன்ஸில். பட் இதை ஆண்களுக்கும் தனியாக எக்ஸ்க்ளூசிவாக பண்ண முடியாது. ஜென்ரலாக ஒரு ஆக்ட் இருக்கலாம், அது வந்து இப்போ வந்து சில காலத்தின் கட்டாயத்தினால சில ஆக்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆக்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஜென்ரல் நியூட்ரல் ஆகிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜெண்டர் நியூட்ரல் ஆயிடுச்சு. அதனால் ஆண்களுக்குன்னு தனியாக ஒரு லா கேட்டு வந்து நம்ம சத்தியமாக வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷன் போட முடியாது. அதுவும் அந்த 10 சப்ஜெக்ட் மேட்டர்ஸில் அது வரல. விமென்ஸ்க்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் தனியாக கேட்டு நம்ம பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷன் போட முடியும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ஒரு காலர் நினைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு மீண்டும் தொடரலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம். கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ்னா என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு தெரியணுமா சார்? ஆமா, வேறுபாடு. கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ்ல வந்து என்னென்ன அஃபெக்ட் ஆனா உள்ள ஒருத்தர் கோர்ட்டுனா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரெண்டாவது கேள்வி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆனாக்க போறதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணலாமா? ஓகே சார். மேம் சொல்லுங்க மேம்.
சார் கான்ஸ்டியூஷனல் ரைட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெண்டுமே நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்கிறாங்க. ரைட் டு லைஃப், ரைட் டு ஸ்பீச், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட். நமக்கு இதில் எது பாதித்தாலுமே எதர் ஹை கோர்ட்லேயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயோ நம்ம ரிட்டு ஜூரிஸ்டிக்ஷனை இன்வோக் பண்ணிக்கலாம். இங்கே தான் போடணும் இல்லை, நம்ம ஹை கோர்ட்டில் ரிட்டு போட்டோம்னா நமக்கு அப்பீல் ரெமடி சுப்ரீம் கோர்ட்டில் கிடைக்கும். ஸோ ரெண்டு இது இருக்கும். நமக்கு ஸ்ட்ரைட்டாக சுப்ரீம் கோர்ட் போனோம்னா நமக்கு அங்கே ஒரு இடத்துல தான் போட முடியும். அதனால் இந்த 2 ரைட் அஃபெக்ட் ஆனாலுமே நம்ம போத் 2 கோர்ட்டையுமே அப்ரோச் பண்ணிக்கலாம். இது 2 ரைட்டுமே நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் தான் நமக்கு சொல்கிறாங்க. சார் இப்போ வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சார்? ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்னது சார்? அதான் மேம், இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் மேம். பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இதில் நம்மளுக்கு கொஞ்சம் கிளியாரிட்டியாக புரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி ஆக்ட் பண்ணுறது. ஜுடிஷியரோட வேலை என்னது? டு இன்டர்பிரட் த லாஸ். லெகிஸ்லேச்சரோட வேலை வந்து டு மேக் த லாஸ். சட்டத்துறை இது வந்து சட்டத்தை மேக் பண்ணுறது. ஜுடிஷியரி வந்து அதை கரெக்டாக அதை இன்டர்பிரட் பண்ணி அதை ஃபார்முலேட் பண்ணுறது. இப்போ என்னன்னா ஒரு சட்டமே இல்லைன்னா ஒரு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சட்டமே இல்லை அப்படின்னும் போது ஜுடிஷியரி தான் கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ என்ன பண்ணணும்னா ஜுடிஷியரி கைட்லைன்ஸை ஃப்ரேம் அவுட் பண்ணும். வழிமுறைகள் நெறிமுறைகளை வந்து ஜுடிஷியரி பண்ணும். இது நிறைய இன்ஸ்டான்சஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் பற்றி பார்த்துட்டு இருக்கிறதுனால விசாகா கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து அநீதி நடக்குது. அதை எதிர்த்து கேட்ட பெண்ணை வந்து ரேப் பண்ணிடுறாங்க. ரேப் பண்ணி ஒர்க் பிளேஸில் பண்ணுறாங்க. என்ன ஆச்சுன்னா அப்போது ஒர்க் பிளேஸ் நடந்தால் அப்போ ஒரு ஆக்டே இல்லை அதை கவர்ன் பண்ணுறதுக்கு. அப்போ ஜுடிஷியரிக்கு அது போகுது. அது போகும்போது இதுக்கு சட்டமே இல்லை அப்படின்னும் போது கைட்லைன்ஸ் கொண்டு வராங்க, விசாகா கைட்லைன்ஸ். அதில் தான் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் உமன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இந்த ஒர்க் பிளேசஸ். ஒரு தொழில் செய்கிற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை வருது, வேலை செய்கிற இடத்துல இந்த பிரச்சனை வருதுன்னா அதை கைட்லைன்ஸ் அதை ஃபார்முலேட் பண்ணுறதுக்காக ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வராங்க. இது சட்டமாக பின்னால் மாறுது. ஸோ இதனால தான் இது பேர் தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் சொல்லுவோம். அதாவது ஒரு சட்டம் இல்லாதப்ப சட்டத்துறையோட வேலையை ஜுடிஷியரி பார்த்து அதுக்கான சட்டத்தையே, அதாவது சட்டம்னா அந்த கைட்லைன்ஸ், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த சட்டம் வரவரையிலும் இது லாவாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசிட்டு மீண்டும் தொடரலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? தஞ்சாவூர்ல மகேஷ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க மகேஷ், உங்களுக்கான சந்தேகம். தாம்பரம் முனிசிபல் கோர்ட்ல மேடம் ஓகே ஒரு போலியான ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிருக்காங்க மேடம். ஓகே, அது வந்து தகவல் மசூட்டில கேட்க முடியுமா? ஓகே சார், தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலியமா இதை கேட்கலாமா அப்படின்னு கேட்க வரீங்க, கரெக்டா? ஆமா ஆமா மேடம். ஓகே சார். வணக்கம் மகேஷ் சார். நீங்கள் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்து மூலமா இதை கேட்க முடியும். கோர்ட்லேயுமே வந்து தகவல் கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் தகவல் கேட்கறதுக்காக தனியாக ஆன்லைன் போர்ட்டலே வந்துருச்சு. நம்ம ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் லாஸ்ட் 10 days முன்னாடி தான் அதை விட்டாங்க. ஸோ நீங்கள் இது ஆன்லைன் மூலியமாகவும் கேட்டுக்கலாம், ஆஃப்லைனில் வந்து ஹைகோர்ட்டில் அது ஆன்லைனில் கேட்டுக்கலாம். அது வந்து லோவர் ஜுடிஷியரின்றதுனால வந்து நீங்கள் வந்து இது ஆர்டிஐயில் கேட்கலாம். ஆனால் உங்களோட கேள்வி மட்டும் தெளிவாக இருக்கணும். இந்த டேட்டில் இந்த நம்பரில் வந்து இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க, இதுக்கான தகவலை எனக்கு அழிங்க, இல்லை இதுக்கான தகவலை தரவும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த கேள்வியை தெளிவாக கேட்டு, அதான் செக்ஷன் 6 வந்து நீங்கள் கேட்டுட்டு அதுக்கான ரெலவென்ட் ஸ்டாம்ப் 10 rupees ஸ்டாம்ப் ஓட்டிட்டு கரெக்டான பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கும் சார். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மேம், இப்போ வந்துட்டு பொதுநல வழக்கு அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ பொதுநல வழக்கு வந்துட்டு யார் ஃபைல் பண்ண முடியும் மேம்? பொதுநல வழக்கு யார் வேணாலும் ஃபைல் பண்ணலாம். அதில் வந்து ஒரு பொது நலம் இருக்கணும், அவ்வளோதான். இன்கேஸ் அவர் ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் அதை கண்டெஸ்ட் பண்ணல விட்டுட்டா கூட அது கோர்ட்டே அதை அவங்க எடுத்துப்பாங்க. பெட்டிஷனர் கேஸ் போட்டவர் யாராவது மிரட்டிட்டாங்க அப்படின்றதுனால கேஸை பாதியிலே விடணும்னு நினச்சா கூட அது கோர்ட் வந்து அவரோட ரோலை எடுத்துக்கும். ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து யார் வேணால் போடலாம். அது ஒரு பொது நலம் இருக்கணும், அவ்வளோதான். அதில் அட்வொகேட் தான் போடணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அதே மாதிரி அட்வொகேட் வச்சு தான் போடணும், இல்லை பார்ட்டி இன் பர்சனாக கூட அவர் போடலாம். ஓகே மேம், நம்ம தொடர்ந்து பேசுவோம் மேம். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், நாங்கள் திருச்சியிலிருந்து பேசுகிறோம்மா. சொல்லுங்க சார், உங்களுக்கான சந்தேகம். பொதுநல வழக்கு நாங்கள் போடணும் ஒரு ரோடு ஆக்கிரமிப்புக்காக. ஓகே, ஆக்கிரமிப்பு அகற்ற சொல்லி கலெக்டர் திருச்சி, தாசில்தார் ஸ்ரீரங்கம், இவர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவு போட்டாங்க. ஓகே, பார்த்து என்ன பண்ணாரு, மறுபடியும் அப்பீல் போனாரு, சிஆர்பி போனாரு. ஓகே, அது என்ன பண்ணாங்க, அதையும் தள்ளுபடி பண்ணிட்டு சிவியரா உடனே எடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. ஓகே, ஆனா எந்த நடவடிக்கையும் தாசில்தாரோ இவங்களும் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். நாங்களும் மனு போட்டுக்கிட்டே இருக்கிறோம், வாரம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க கடிதமா கொடுக்க முடியுமாம்மா மதுரை ஹைகோர்ட்டுக்கு? ஓகே சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பொதுநல வழக்காக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? வழக்கில் தான் ஜெயிச்சுட்டோமே நாங்கள். இல்லை சார், நீங்கள் வழக்கில் ஜெயிச்சிட்டிங்கன்னா அது எக்ஸிகியூஷன் பெட்டிஷனாக போங்க.
அவங்க இது அவமதிப்பு கோர்ட் அவமதிப்பு வழக்கா கண்டெம்ப்ட்ல போகலாம். அதாவது அவங்க எக்ஸிகியூஷன் ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க கண்டெம்ப்ட்ல போகலாம். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ல போயிட்டு உங்களுக்கான ரெமிடியை வாங்கிக்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஒரு லெட்டரா கொடுக்க முடியாத தலைமை நீதிபதி ரெப்ரசன்ட் பண்ணலாம் சார். நீங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம். நீங்க அதை ஒரு மனுவா கூட ரெப்ரசன்ட் பண்ணி அனுப்பலாம் சார். யாருக்கு பண்ணணும்? டு தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த மெட்ராஸ் ஹை கோர்ட். மெட்ராஸ் ஹை கோர்ட் போட்டு மதுரை பிரான்ச்சுக்கு காப்பி பண்ணுமா? ஆமா சார். சரி, தேங்க்யூ. ஓகே ஓகே சார். சார் இப்போ வந்துட்டு ஒரு உயர்நீதிமன்றத்துக்கோ இல்லை உச்சநீதிமன்றத்துக்கோ பொதுநல வழக்கு கேஸ் நம்ம ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாதிரியான ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் சார்? லைக் அந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதான் மேம், இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்டிகேஷன் நம்ம ஃபைல் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், ஒரு லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அதனால் அஃபெக்ட் பண்ணுற சில விஷயங்கள் மேட்டர்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவர் வந்து பல ஆயிரம் கம்பெனிங்களால் பொல்யூட் ஆகிட்டு இருக்குது, கண்டாமினேட் ஆகிட்டு இருக்குது. இதனால் அங்கே இருக்க அனிமல்ஸும் சரி, நீங்கள் அதை கன்சியூம் பண்ணும்போதும் சரி பாதிக்கப்படுறாங்க. ஒரு லார்ஜர் பப்ளிக் பாதிக்கப்படுறாங்க போது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி மேட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன கேட்டிங்கன்னா அதுக்கான எவிடன்ஸ் கலெக்ஷன். நீங்கள் ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறீங்க, அப்போ வந்து அதுக்கான எவிடன்ஸ் கண்டிப்பாக வேணும். கோர்ட்ஸில் வந்து எவிடன்ஸ் தான் பேசும். ஸோ அதனால் இது எப்படி கண்டாமினேட் ஆகிருக்கு, இதனால் என்ன விளைவுகள் ஏற்படுத்துறதுக்கான எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்லாம் நீங்கள் ஆர்டிஐ போட்டு எடுக்கணும். ஸோ இதுக்கான எவிடன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அட்வொகேட் கிட்ட லீகலாக அவங்களை அப்பாயிண்ட் பண்ணலாம், லீகல் கவுன்சிலாக அவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம். இல்லை ஆஸ் எ பார்ட்டி இன் பர்சனாகவும் நீங்கள் போகலாம். இஃப் யூ ஆர் வெல் வர்ஸ்ட் இன் நாலேஜ், அப்போ வந்து நீங்கள் பார்ட்டி இன் பர்சனாகவும் போகலாம். இந்த அட்வொகேட் அப்பாயிண்ட் பண்ணுறது ஒரு ஆப்ஷனல் தேர்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெலவெண்ட்டான பக்காவான பெட்டிஷன் டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸு, இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி பக்காவாக அந்த பெட்டிஷன்ஸ் போட்டுட்டு உங்களோட அந்த அஃபிடேவிட்டை நீங்கள் மேக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கோர்ட் ஃபீஸ், ரெலவெண்ட் கோர்ட் ஃபீஸ். மோஸ்ட்லி பப்ளிக் இன்வெஸ்டிகேஷனில் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது எக்ஸம்ஷனும் கிடைக்கும், கோர்ட் ஃபீஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷனும் கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த பெட்டிஷன் நீங்கள் ஃபைல் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிவிட்டு இது ஓகே, இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான டேட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. அன்றைக்கி நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் ஃபாதர் ஆர்டர்ஸ் வந்துடும். ஆர்டர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரு சிம்பிள் ப்ராசஸ். ஓகே சார். மேம், இப்போ பொதுநல வழக்கு வந்துட்டு ஒரு தனிநபர் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஆவணங்களை அவங்க வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேம்? அவரோட கன்சர்ன் பர்சன் யார் ஃபைல் பண்ணுறாரோ அவரோட பேன், ஆதார், பர்டிகுலர்ஸ், அவரோட ஆனுவல் இன்கம் என்ன, அவருக்கு இந்த கேஸ் போடுறதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு எதுவும் இல்லை அப்படின்றது எல்லாமே அஃபிடவிட்டில் சொல்லணும். இது மெயினாக எதுக்கு இந்த இன்கம் அதெல்லாம் கேட்குறாங்கன்னா, இன்கேஸ் அவர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டார்னா காஸ்ட் இம்போஸ் பண்ணுறதுக்காக இது எல்லா பர்டிகுலர்ஸும் அவரோட அஃபிடவிட்டில் டீட்டெயிலாக சொல்லலைன்னா அந்த கேஸ் நம்பரே ஆகாது. ஓகே மேம். இப்போ வந்துட்டு பொதுநல வழக்கு நம்ம ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு லைக் ஒரு பெட்டிஷன் மூலியமாக தான் ஃபைல் பண்ணணும் அப்படியா, இல்லை வந்து லெட்டர் மூலியமாகவோ இல்லை இமெயில் மூலியமாகவோ நம்ம ஃபைல் பண்ண முடியுமா? பண்ணலாம். பெட்டிஷன் ப்ராப்பராக ரிட் பெட்டிஷன் அஃபிடவிட் அலாங் வித் அஃபிடவிட்டும் ஃபைல் பண்ணலாம். இல்லை லெட்டர் கூட அவர் ரொம்ப வந்து ப்ராசஸ் தெரியல அப்படின்னா அவர் அட்ரஸ் பண்ணலாம், சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அட்ரஸ் பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு கூட அட்ரஸ் பண்ணலாம். அதையே அவங்க பில்லாக கன்வெர்ட் பண்ணி கேட்பாங்க. ஓகே மேம். சார், இப்போ வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் கொஸ்டின் சார். இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீடு கிட்ட வந்து நிறைய ஸ்டே டாக்ஸ் இருக்குமா, அதாவது திருநாய்கள் நிறைய இருக்குமா. ஒரு நபர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய திருநாய்கள் எல்லாத்துக்குமே பாய்சன் வச்சு எல்லா நாய்களையும் கொண்டுட்டாங்க. இவங்களுடைய கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, பொதுநல வழக்கு அப்படின்றது மனிதர்களுக்கு மட்டும்தானா இல்லை மற்ற உயிரினங்களுக்கும் இது வருமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து மற்ற உயிரினங்களுக்கும் வரும். அதாவது தே ஆர் ஆல்சோ ஹேவ் த ரைட் டு லிவ். ஒரு ஈகோசிஸ்டம்ன்றது வந்து மனிதர்கள், அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான். ஸோ என்விரான்மெண்ட், இது வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூவில் கன்சிடர் பண்ணுவாங்க. என்விரான்மெண்டல் இஷ்யூவில் கன்சிடர் பண்ணுறதுனால இந்த சப்ஜெக்ட் மேட்டருமே வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனுக்கு உரியது தான். அதாவது லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு உயிரின விலங்கினங்கள் பாதிக்கப்படுது, இல்லை நிறைய என்விரான்மெண்டல் டிகிரடேஷன் ஏற்படுது அப்படின்னும் போது இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூவும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக கன்சிடர் பண்ணி அதுவுமே கோர்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கான தீர்வு கொடுப்பாங்க. ஓகே சார். மேம், இன்னொரு வாட்ஸ்அப் கேள்வியும் மேம். இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீடு பக்கத்தில் வந்துட்டு ஒரு பால்ட்ரி, அதாவது ஒரு பண்ணை மாதிரி இருக்கான். ஸோ இங்கே என்னன்னா அங்கேருந்து ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது, எங்கள் எல்லாருக்குமே அது பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ஒரு ஸ்மெல்லுக்காக நாங்கள் வந்து பொதுநல வழக்கு போட முடியுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு போடலாம். ஏன்னா வந்து அந்த பண்ணை வந்து எங்கே வைக்கணும் அதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் போய் அதை வைக்க முடியாது. ஏன்னா அது ஹெல்த் ஹசார்ட்லாம் அதெல்லாம் வரும், பாதிக்கும் மக்களுக்கு. அந்த ரெசிடென்ஷியல் ஏரியான்னும் போது அங்கே வந்து மக்கள் வாழ்கிறதுக்கு தான் அந்த இடம். அந்த இடத்துல வந்து ஒரு பண்ணை நடத்துகிறாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்மெல்லுன்னு இல்லாத ஹெல்த் இஷ்யூஸும் நிறைய வரும். அப்படி இருந்ததுன்னா கட்டாயமாக பொதுநல வழக்கு போடலாம். ஓகே மேம்.
சார் இப்போ வந்து இந்த பொதுநல வழக்கு வந்துட்டு வெறும் கவர்மெண்ட்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே மட்டும்தான் நம்ம பொதுநல வழக்கு ஃபைல் பண்ண முடியுமா இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸ் மேலேயும் நம்ம பொதுநல வழக்கு ஃபைல் பண்ணலாமா? இது ஒரு குட் கொஸ்டின் மேம். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்றது வந்து இட் கேன் பி ஃபைல்ட் ஒன்லி அகெயின்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் த முனிசிபல் கார்பரேஷன்ஸ். ஸோ இவங்கள தான் கம்பல்சரி பார்ட்டிஸாக சேர்ப்பாங்க. இவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் போட முடியும். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ப்ரைவேட் பர்சன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக போட முடியுமா கேட்டிங்கன்னா, ப்ரைவேட் பர்சன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பர்டிகுலராக ஒரு பர்சனை சூ பண்ணி போட முடியாது. பட் நீங்கள் அவரை வந்து ஒரு ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு பொல்யூஷன் ஏற்படுது, அதுக்கு வந்து அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அவங்க தான் ரெஸ்பாண்டண்ட்டாக போகிறீங்க, ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட். அதுக்கப்புறம் சில சீரீஸ் ஆஃப் ஒரு 10 கம்பெனிஸ், இந்த 10 கம்பெனிஸ்னால தான் இவ்வளோ பொல்யூஷன்ஸ் ஏற்படுதுன்னா அந்த 10 கம்பெனிஸுமே ரெஸ்பாண்டண்ட்டாக ஆட் பண்ண முடியும். பட் டைரெக்டாக அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து நீங்கள் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட முடியாது. கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் போட முடியும். பட் அவங்கள வந்து பார்ட்டிஸாக சேர்த்துக்கலாம், ரெஸ்பாண்டண்ட். ஓகே சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பெயர்? சார், நான் திருக்கோவிலூர்லேருந்து பேசுகிறேன். நான் ஒரு முன்னாள் ராணுவ வீரர். சொல்லுங்க சார், உங்களுக்கான சந்தேகம். கல்யாணகுமார். சொல்லுங்க சார், உங்களுக்கான சந்தேகம். அதாவது எங்க ஊர்ல ஒரு 5 மணி சந்திப்புல ஒரு காங்கிரஸ்ல இருக்கு. ஓகே. அதை சுத்தி அந்த வால்ல எல்லாம் வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ஸ், அந்த போஸ்டர் இந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டி அவரை வந்து அவமதிக்கிற செயலாவே இருக்குது. இது குறித்து நாங்க வந்து நகராட்சிக்கு கொடுத்தோம். அது குறித்து நம்ம ஆர்டி இன்ஃபர்மேஷன் தர முடியுமா? ஓகே, சொல்லுங்க சார். சார், உங்களுக்கு என்ன சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேணும் சார்? அது ஒரு பில்டிங், அந்த பில்டிங்ல ஒட்டுறாங்களா இல்லை அது ஒரு செவுரு அதில் ஒட்டுறாங்களா? பில்டிங் இல்லை சார், வால் செவுத்துல ஒட்டுறாங்க சார். ஓகே, அது ஒரு பிரைவேட் பர்சனோட பில்டிங்கா இல்லை ஒரு பப்ளிக் பில்டிங்களா? இல்ல பப்ளிக்ல 5 மணி சந்திப்பு சார். ஓகே சார், இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி தகவல் வேணும் சார்? எனக்கு அந்த மாதிரி ஒட்டுறது வந்து அவங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுத்து நான் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? அதுக்கு நீங்கள் டைரெக்டாக போயிட்டு நியூசன்ஸில் வரும் சார். அது 133 இப்போ நீங்கள் அதனால் நீங்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் போது 133 CRPSல வந்து நியூசன்ஸில் வரும். அது இதுக்கு கன்சர்ன்டாக நீங்கள் இது ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் நீங்கள் போட்டு இதில் எனக்கு ஆர்டிஐ கேட்க முடியாதுன்னு தோணுது. ஸோ அதனால் நீங்கள் நியூசன்ஸில் வந்து நீங்கள் டைரெக்டாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் டைரெக்டாக அந்த லோக்கல் ஜுடிஸ்டிக்ஷன் இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்டையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சார். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க சார், அவங்க கிட்ட பேசிட்டு மீண்டும் தொடரலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கான சந்தேகம். சார், ஜூலை 1 வந்து மெடிக்கல் போர்டுல வந்து நமக்கு லெட்டர் வேணும்னு சொல்லி பேங்க் மெடிக்கல் இதுக்கு ஆர்டிஐ போடுங்க. ஓகே. அவங்க 2வது வந்து 1 மாசம் ஆயிரத்துக்கு முன்னாடி கேட்டா அவங்க இன்னும் எத்தனை நாளுக்கு படுத்தாங்க? 45 நாள் ஆகுங்க. ஓகே. அவங்க ரிட்டர்ன் எப்போ வருதுன்னு தெரியலைங்க மேடம். சார், நீங்கள் ஆர்டிஐயில் கரெக்டாக அந்த பெட்டிஷனை போட்டிங்களா சார்? ஜூலை 1 போட்டிங்க. ஆமாம் ஆமாம் சார். சரி, போட்டு எப்படி அதை ஃபாலோ பண்ணீங்க? அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணாங்களா இல்லை நீங்கள் போயிட்டு இந்த ஆஃபீஸில் டீட்டெயில் கேட்டிங்களா? டீட்டெயில்ஸ் நான் போய் கேட்டேன். ஓ, ஆர்டிஐ போட்டுட்டு நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கும் போய் டீட்டெயில் கேட்டிங்களா? ஆஃபீஸில் போய் கேட்டி இல்லை அப்படி அதெல்லாம் வந்து 1 வருஷத்துக்கு மேலே இருக்காது. டீட்டெயில் இருக்காதுன்னு சொல்கிறாங்களா? ஆமாம், இருக்காதுன்னு சொல்கிறாங்க சார். இது வந்து நல்ல ஒரு மெரிட்டான ஒரு விஷயம் தான் சார். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சார், நீங்கள் ஜூலை 1 போட்டிங்கல்ல, அதுலேருந்து 30 days டைம் எடுத்துங்க சார். 30 days உங்களுக்கு அதுக்கான அவங்களுக்கு கிட்டேருந்து அந்த ரிப்ளை வரல அப்படின்னும் போது 30 daysக்குள்ளே வரலன்னா ஆஃப்டர் 30 days வந்து நீங்கள் அந்த நெக்ஸ்ட் 30 daysக்குள்ளே வந்து நீங்கள் அப்பீல் போயிடுங்க சார். ஃபர்ஸ்ட் அதே கன்சர்ன்ட் ஆஃபீஸ்லேயே ஃபர்ஸ்ட் அப்ளீட் ஆஃபீஸர் இருப்பாங்க சார். ஓகேங்க சார். அந்த 30 daysக்குள்ளே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்பீல் போயிடுங்க. அப்பயுமே உங்களுக்கு நீங்கள் அங்கே போகணும்னு அவசியமே இல்லை சார். நீங்கள் ஃபோன் பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்க ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிட்டாலும் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மனு மூலியமாக கேட்டிருக்கீங்க, அவங்க மனு மூலியமாக ரிப்ளை பண்ணணும். இவ்வளோ தான் ஆர்டிஐ. நீங்கள் அங்கே போனோம், அவங்க கூப்பிட்டு உங்களை மிரட்டுறாங்க போகிறாங்க, அதெல்லாம் எதுவுமே நடக்கக்கூடாது. அதெல்லாம் சட்டப்புறம்பானது. அதனால் வந்து நீங்கள் அங்கே போகவும் வேணாம், நீங்கள் அவங்க ஃபோன் பண்ணாலும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணவும் வேணாம். அதுக்கான அப்பீல் போங்க சார். அப்பீல்லையும் உங்களுக்கான டீட்டெயில் கிடைக்கலன்னா 45 days டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு 90 daysக்குள்ளே போயிடுங்க சார். போயிட்டு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் உங்களுக்கான இது வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட்டாகவே கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுக்கான விடையை கேட்டால் கொடுக்கலாம். அந்த டியூரேஷனில் வராதனால உங்களுக்கு தேவையான காப்பீஸ்லாம் ஃப்ரீயாகவே கிடைக்கும். அவங்களுக்கு பீனலைசிங் ப்ரொவிஷன்ஸும் இருக்குது சார். அதனால் வந்து நீங்கள் அங்கே போய்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாமே இந்த மனு மூலியமாகவே ஃபாலோ பண்ணுங்கள் சார். ஆனால் இந்த டேஸ், இந்த டைம் பீரியட் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மேம், இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாருடைய சந்தேகமும் இதுவாக தான் இருக்குது. அதாவது பொதுநல வழக்கு வந்துக்கு ஆர்டர் வந்துருச்சு, ஆனால் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன மேம் சொல்யூஷன்? பொதுநல வழக்கு போட்டு ஒருத்தர் ஆர்டர் வாங்கிட்டாரு, அதை கம்ப்ளை பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம கண்டெம்ட் ஃபைல் பண்ணலாம். கண்டெம்ட் ஃபைல் பண்ணோம்னா கோர்ட் கட்டாயமாக, முன்னெல்லாம் அஃபீஷியல்ஸ் ஆர்டர் வாங்கினாவே அதை ஒபே பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் மாதிரி கண்டெம்ட் ஃபைல் பண்ணால் தான்
ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க கம்ப்ளை பண்ணலன்னா கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். ஓகே மேம். சார், இப்போ பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ஜிஓ ஃபைல் பண்ணாதான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே என்ஜிஓ ஃபைல் பண்ணால் மட்டும்தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? அது அப்படி இல்லைங்க மேடம். ஆக்சுவலாக வந்து ஒரு அட்வொகேட்டோ இல்லை ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டோ அவருக்கு வந்து அதான் சொன்னல அந்த ப்ரொசீஜர்ஸ் படி அது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மேட்டராக இருக்கணும். அது லார்ஜர் பப்ளிக் அதெல்லாம் அஃபெக்ட் ஆகணும். அப்படி இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட நபர் கூட அதை ஃபைல் பண்ணலாம். அதாவது அவருக்கு வந்து பர்சனல் கெயின் இருக்கும். ஆஸ் மேம் செட், நீங்கள் வந்து அதனால் சுயமாக எந்த லாபமும் அடையக்கூடாது. ஸோ ஒரு தனிப்பட்ட நபர் விவரமாக தெளிவான எவிடன்ஸோட ஃபைல் பண்ணாங்கன்னா என்ஜிஓ, ஏன்னா அது என்ஜிஓன்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் பாடி. பந்து முக்தி மோர்ச்சா அப்படின்ற கேஸில் தான் என்ஜிஓவும் நிறைய ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஆக்டிவிஸ்ட் தான் ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ஸ்டேட்டோட டியூட்டி. அது வந்து ஃப்ரீ லீகல் எய்ட் ப்ரொவிஷன்ஸில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அதாவது சட்ட ரீதியாக அவங்களுக்கான சொல்யூஷன் நாட முடியாத விளிம்பு நிலையில் இருக்க மக்கள் அவங்களுக்கான ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷன் கொண்டு வராங்க. யார் வேணா பண்ணுவோம். அதனால தான் லோக்கஸ் ஸ்டாண்டி கூட இதில் இல்லை. அப்படின்னும் போது ஒரு தனிப்பட்ட நபருக்குமே அது சட்ட ரீதியாக அந்த ப்ரொசீஜர் படி பண்ணோன்னா கண்டிப்பாக அதுக்கான நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஓகே சார். சார், ஒரு தனிநபர் வந்து கேஸ் போட்டு ஒரு பொதுநல வழக்கு ஃபைல் பண்ணி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஏதாச்சும் ஒரு வழக்கு சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்டே வந்து ஒரு இதில் நிறைய தனிப்பட்ட நபர் போட்டு நிறைய ரீச் ஆன சில கேசஸ் பார்ப்போம். என்னோட ஒய்ஃப் வந்து என்விரான்மெண்ட் லா ஸ்டூடெண்ட். ஸோ இந்த பொதுநல வழக்கில் அந்த என்விரான்மெண்ட் லா இஷ்யூஸ் நிறையவே வரும். யாரை கேட்டிங்கனாலும் எம்சி மேத்தா அப்படின்ற ஒரு பேரை சொல்லிடுவாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னா ரெலவென்ட் சைட்டேஷன்ஸ் எடுக்கணும்னா எம்சி மேத்தா கேஸ் எடுப்பா அப்படின்றவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த எம்சி மேத்தா வந்து சில நிறைய ரெவல்யூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் சம் ரெலவேஷன் இதை நம்ம எக்ஸாம்பிள்ஸாக கொடுப்போம். பார்த்தீங்கன்னா 1990s டைமில் வந்து இந்த ரிவர் கங்காவில் பயங்கரமான பொல்யூஷன்ஸ். ஆல்ரெடி நம்ம சொன்ன அந்த ஃபேக்ட்ஸ், அது வந்து நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 50,000 கம்பெனிஸ் அந்த ரிவர்ஸை பொல்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எம்சி மேத்தா வந்து இந்த ரிலவெண்ட் எவிடன்ஸை வச்சு ஒரு கேஸை போடுறாரு. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷன் ஃபைல் பண்ணி இதனால் 50,000 கம்பெனிஸ் மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 8 ஸ்டேட்ஸ் இதனால் பயனடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உசைனரா கட்டோன் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படின்ற கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபர் தான் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. இதன் மூலயமா பிரிசனர்ஸ் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 40,000க்கும் மேலே பிரிசனர்ஸ் அவங்களுக்கான பிரிசனர் டைம் முடிஞ்சு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷன் போட்டு நம்ம ஜெய்பீம் படத்தில் பார்த்தோம்ல, ஒரே நாளில் இவ்வளோ பேரை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவர் போட்ட அந்த பெட்டிஷன் வந்து அதுக்கு ஆக்ஷன் வந்து லீகல் எய்ட் மூலிமா 40,000 பேர் இதனால் ரிலீஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பரமானந்த் கட்டாரா அப்படின்ற ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மூவிஸில் பார்ப்போம். இது ஒரு நார்மலாக நம்ம டேயில் நடக்குது. ஏதாவது ஒரு அடிதடி ஏதோ ஒரு வெட்டுக்குத்து ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போவாங்க. இதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இது நாங்கள் இப்போ உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டோம், அப்போ வந்து நீங்கள் வந்து சில ப்ரொசீஜர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வரணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம அது நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ஆனால் அது கிடையாது. இந்த கேஸில் இந்த பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் வந்து முதல்ல ட்ரீட்மெண்ட், ஃபஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ஒரு உயிரை பழக்க வைக்கணும், அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இது கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்த் பாண்டே அப்படின்ற ஒரு கேஸில் வந்து என்னாச்சுன்னா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற கேஸில் முன்னாடிலாம் நிறைய ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்கு வந்து இந்தியன் சில்ட்ரன்ஸை வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடாப்ஷன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டு அங்கே வந்து தேவையில்லாத நிறைய இந்த மாதிரி டிராஃபிக்கிங்காக இருக்கட்டும், ப்ராஸ்டியூஷன்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய கண்ட்ரீஸில் ஃபாரினர்ஸ் வந்து. நம்ம கண்ட்ரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி மாதிரி இருந்து இந்த கேஸ் இவர் போட்ட கேஸ் பப்ளிக் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரிங்ஜென்ட்டான கைட்லைன்ஸ் வந்துருச்சு. ஒரு குழந்தை எப்படி அடாப்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸு, அதை அடாப்ட் பண்ணால் எந்த பாடிஸ் அதை மானிட்டர் பண்ணணும், எவ்வளோ டைம்க்குள்ள அதை ரிப்போர்ட் பண்ணணும், அந்த பேபியோட கண்டிஷன்ஸ் எல்லாம் பக்காவாக கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ரெஃபர்மேஷன்ஸ் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷன் மூலமாக. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு மீண்டும் தொடரலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? சக்தி சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சக்தி, உங்களுக்கான சந்தேகம் வந்து என்ன அப்படின்னா, மாங்காடு பஞ்சாயத்துல நாங்க வந்து வீட்டு வரிக்கான அப்ளை பண்ணியிருந்தோம். முதல் முறை ஃபார்ம் கொடுத்தாங்க, அதை அப்ளை பண்ணோம். 1 வருஷம் ஆச்சு. மறுபடியும் போய் கேட்டோம். மறுபடியும் முதல் வரி போடணும்னா அவங்க முதல்ல அமௌண்ட் இது பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன்ல கட்டிக்கலாம். அந்த முதல் இதுக்கே 2வது வருஷம் போய் கேட்டோம். ஒரு ஃபார்ம் கேட்டாங்க, அந்த ஃபார்ம் கொடுத்தாங்க. அது 100 ரூபாய் ஃபார்ம்னு சொல்லி அதை ஃபில்அப் பண்ணி ஒரு 5 rupees ஸ்டாம்ப் ஓட்ட சொன்னாங்க. அது அப்ளை பண்ணோம். மறுபடியும் போய் கேட்கறோம், இதுவரையும் வரல. உங்க மாங்காடு இதுல கேட்டுக்கிட்டே இருக்கோம். அங்க போங்க இங்க போங்க, ஆள் இல்ல, இப்படியே சொல்றாங்க.
ஓகே. ஆள் மாறிக்கிட்டேவும் இருக்காங்க. அங்க அதை செக் பண்றவங்களுக்கு ஒரு ஆபீசர் இருப்பாங்க ஒரு ஏரியாக்கு. ஓகே. அவங்களும் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வாங்க அப்போ வாங்கன்னு சொல்றாங்க. ஆர்டிஏ மூலமா ட்ரை பண்ணலாம்னா ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணி அவங்களுக்கு வரி அவங்க அதிகமா போட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா இங்க எங்களுது வந்து பட்டா இருக்கு, முன்ன டாக்குமெண்ட்லாம் பக்காவா இருக்கு, சிஎம்டி அப்ரூவ்ட் இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்கு. ஆனா வரி மட்டும் முதல் வரி மட்டும் போடாம கொஞ்சம் அலைய விட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்னன்னா ஆர்டிஏ மூலமா போனோம்னா அதிகமா வரி போட்டுருவாங்களோ அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் ரூல் கொண்டு வந்திருக்காங்க, அதை ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி வரி மாத்திக்கலாம் அது அப்படின்ற மாதிரி. இப்போ ரீசன்ட் இது வந்தது தமிழ்நாடு அரசு. ஓகே சார். அதை பத்தி கேட்டுக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே சொல்லுங்க சார். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆர்டிஏ இல்லாம வேற வழிகள் இருக்கா? வணக்கம் அது சார். எங்களை பாதிக்காம இருக்கிறது. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து நீங்கள் அந்த பில்டிங் சொல்கிறீங்கல்ல, அந்த பில்டிங் வந்து பெர்ஃபெக்டாக அப்ரூவல் வாங்கி அவங்க சொன்ன மாதிரி தானே கட்டியிருக்கீங்க? ஆமா, பர்ஃபெக்ட்டா அப்ரூவல் வாங்கி சிஎம்டி அப்ரூவ்டும் இருக்கு, பட்டாவும் இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கிற இதுவும் இருக்கு. அதுக்கு தரவரி போடணும்னு சொல்றாங்க. தரவரிக்கு அவர் எடுப்பாராம், அதுக்கப்புறம் இன்னொரு ஆபீசர் வந்து வீட்டு வரிக்கு எடுப்பாங்க. அதான் சார், நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் மனு எழுதி கொடுத்துறீங்க, அது மேலே அவங்க ஆக்ஷன் எடுக்கல. அதானே சார் உங்களோட குயரி? ஆமா, 2 முறை ஃபார்ம் கொடுத்தோம். ஒரு வருஷம் வெயிட் பண்ணி இன்னொரு ஃபார்ம் கொடுத்தாங்க, 100 ரூபாய் பிளஸ் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் ஒரு 5 ரூபாய் ஸ்டாம்ப் ஓட்ட சொல்லி மறுபடியும் அப்ளை பண்ணி ஒரு 2 வருஷம் ஆக போகுது. ஓகே சார், நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் மெனக்கிடாமல் 3வது வாட்டியும் அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வாட்டி என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் உள்ள ஒரு காப்பி கொடுத்துட்டு உங்களுக்கான காப்பியில் ரிசீவ்டுன்னு சைன் வாங்கிடுங்க. அது சைன் பண்ண மாட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கான காப்பியை கொடுத்துட்டு அங்கே பதிவாகுதான்னு பாருங்க. இல்லைன்னா ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கான அந்த மனு கொடுத்தீங்கல்ல அதை பெர்ஃபெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்பிச்சிட்டு அக்னாலஜ்மெண்ட் டியூவோட நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் டியூவை வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற இதுல வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் கிடையாது, அதை நித்திட்டாங்க. அதெல்லாம் அவங்க யாருமே சொல்ல முடியாது சார். ரெஜிஸ்டர் போஸ்ட் ஆபீஸ்ல நித்திட்டாங்க ரெஜிஸ்டர் போஸ்ட்னு. இப்போ நீங்க ரீசன்ட் பேப்பர் பாத்தீங்க. சரி ஓகே சார், பிரைவேட் போஸ்ட்ல கூட அக்னாலஜ்மெண்ட் டியூ வச்சு கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டு உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் டியூ வச்சுக்கோங்க. இதை எவிடன்ஸா அக்னாலஜ்மெண்ட் டியூ வந்த உடனே இதை எவிடன்ஸா வச்சு இந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி நீங்க ஆர்டிஐ இப்போ போடுங்க. முன்னாடி அவங்க ரிசீவ் சைன் கொடுத்தாங்கன்னா ஆர்டிஐக்கான வேலை இல்லை. ஸோ அவங்க கொடுக்காதனால இந்த அக்னாலஜ்மெண்ட் டியூவை வச்சு நீங்க வந்து ஒரு ஆர்டிஐ போடுங்க. அவங்க டீட்டெயில் தரலன்னா அந்த மாதிரி நீங்கள் அப்பீல் போயிட்டு அது ஒரு பக்கம் ப்ரொசீஜர்ஸ் போட்டோம். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 60 நாள் டைம் எடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக ஹைகோர்ட் போயிட்டு நீங்கள் ஒரு ரிட்டாக போட்டுருங்க. இது வந்து உங்களுக்கான கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் வயலேஷன். அதனால் வந்து உங்களுக்கு ரைட் டு பே த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஃபார் யூர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட். அதனால் வந்து நீங்கள் இதை ரிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 monthsல ரெமெடி கிடச்சிரும். உங்களுக்கான விஷயமும் முடிஞ்சிடும் சார். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. பூர்ணிமா மேமுக்கும் விக்னேஷ் சாருக்கும் சட்டம் ஒரு வகுப்பறை குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற இணையதளங்களில் எந்தெந்த நாள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ற ஷெட்யூலும் அப்டேட் பண்ணியிருக்கும். இது மூலியமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை அந்தந்த நாள் கேட்டு அறியலாம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி திருமுகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை, பிரசன்டட் பை ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கும்மிடிப்பூண்டி.